கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் விசேஷமாக ஜனவரி 31ஆம் தேதியாகிய இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று வெள்ளிக்கிழமை நமது ஊழியத்திற்காக ஜெபிக்கின்ற நாள். தேவ பிள்ளைகள், நீங்கள் உபவாச நேரத்திலே நீங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். இன்னும் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படவும், கர்த்தருடைய அன்பை அநேகர் அறிந்து கொள்ளவும், சத்தியத்தை அநேகர் அறிந்து கொள்ளவும் தேவன் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அருமையான வசனம். நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. இப்போ இன்னைக்கு ஒவ்வொருவருமே ஒவ்வொரு எல்லையில் இருந்து தான் கர்த்தர் நம்மை எடுத்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றார். விசேஷமாக நம்ம எல்லாம் களிமண் தான். நம்மை ஆண்டவர் அழகாய் உருவாக்கி அருமையாய் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கின்றார். என்றாலும் நம்மை இயேசு மகாராஜா அவர் தம்முடைய இரத்தமெல்லாம் சிந்தி கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்டிருந்ததினாலே நாம் இன்று ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் எப்படி இருந்தோமாம்? சங்கீதம் 40 அருமையாக எழுதியிருக்கின்றது. 2 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களில், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அதனோடு கூட 5வது வசனம் பாருங்க. நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இப்போ ஆண்டவர் நம்மை உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாராம்? அவர் கன்மலையின் மேலே நிறுத்தி இருக்கின்றார். பயங்கரமான குழியிலிருந்து எடுத்து ஆனால் கன்மலையின் மேலே உயரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம், எந்த எல்லையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி வைத்திருக்கிறார் என்பதனை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு அழகான மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த கற்கள்லாம் அழகாக பளபளவென்று அருமையாக கட்டடங்களில் பதிக்கப்பட்டு அந்த கட்டடத்திற்குரிய அழகே தனியாக வந்து விடுகின்றது இல்லவா? இட்டாலியன் என்று சொல்கிறாங்க. என்னென்னமோ விதவிதமான கற்கள் அழகா பாலிஷ் பண்ணி பதித்து அருமையாக உருவாக்குறாங்க. ஆனால் இவைகள்லாம் எங்கிருந்து வந்தது யோசித்து பாருங்க. கற்பாறையான கண்மலையாகிய பாறையை மலையை உடைத்து அதை வெட்டி அருமையாக அதை பாலிஷ் பண்ணி மிஷின் வைத்து தேய்த்து பாலிஷ் பண்ணி அதை அருமையாக உருவாக்கி கொண்டு வந்து அதனுடைய அது மகிமையான கற்களாக ஜொலிக்கின்றது. ஆனால் அந்த கல் எங்கிருந்து வந்ததுன்னு யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஒரு கண்மலையிலிருந்து கற்பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல் தான் இன்றைக்கு இவ்வளவு அருமையாக பளபளவென்று பார்ப்போரை வசீகரிக்க செய்கின்றது. அதுபோல கர்த்தர் நம்மை எந்த எல்லையிலிருந்து உருவாக்கினார் என்பதை மறக்கக்கூடாது. ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தா என்று வேதம் சொல்லுகின்றது. இப்போ நம்மை ஜெனிப்பித்த கண்மலை யாராம்? கர்த்தரை மறக்கக்கூடாது. இந்த பூமிக்கு நம்மை கொண்டு வந்த தேவனை, சிருஷ்டி கர்த்தரை மறக்கக்கூடாது. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். 2வது, இந்த பூமியில் நம்ம அழகாய் பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி நமக்காக எதையும் செய்ய தயாராக நின்று நம்மை வளர்த்த பெற்றோரை நம்ம மறக்கவே கூடாது. எந்த எல்லையிலிருந்து வந்தோம் என்பதை மறக்கக்கூடாது. பெற்றவர்கள் ஒருவேளை எளியவர்களாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறி இருக்கலாம். ஆனால் எந்த இடத்திலிருந்து வந்தோம் என்று அந்த தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பார்க்க வேண்டும். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்க வேண்டும். எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சிறு வயதிலிருந்து வளர்ப்பு தந்தை மொர்தெகாயினுடைய சொற்படி கேட்டு வந்தது போலவே
ராஜாத்தியாக மாறின பின்பும் மொட்டைகாய்க்கு கனம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்கின்றோம். அதனோடு கூட நம்ம இந்த பூமியில் உருவாக்கினவர்கள் என்று சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. உலக பிரகாரமாக ஸ்கூலில் போய் விடுறீங்க பிள்ளைகளை, படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களை மறக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், அடுத்து நம்மை உருவாக்குவதற்கு ஒரு சில ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது ஆவிக்குரிய போதகர்கள் என்று உண்டு. அவர்களை ஒரு நாள் மறக்கவே கூடாது. உங்களுக்கு வசனத்தை சொல்லி சொல்லி கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு எல்லையிலும் அருமையாக ஷேப் பண்ணி உருவாக்கி அழகாய் உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் நீங்கள் நிறுத்தப்படுவதற்கு உதவியாக நின்று கொண்டிருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கொல்கதா மலையில நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே உயர்த்தப்பட்டீரையா தகப்பனே. அங்கிருந்து அல்லவா நாங்கள் எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண் மலையின் மேல் எங்களை நிறுத்தி இருக்கிறீர் ஐயா தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே, எந்த எல்லையிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர் என்பதனை யோசித்து பார்க்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு நாளும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, கிடியோன் சொல்கிறார், என் குடும்பம் ரொம்ப எளியது என்று சொல்லி, மனாசேல சிறிய குடும்பம் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாமும் நாம் எந்த எல்லையிலிருந்து வந்தோம் என்பதை ஒரு நாள் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.